Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். யாரும் நீ ஒன்றும் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. சாத்தா இதை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான் பாருங்க. சில நேரத்தில் நீ ஒன்றும் தேவனுடைய பிள்ளை இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கிற பாரு, உன் வாழ்க்கையும் இதையும் பாரு எவ்வளோ மோசமாக இருக்குது, நீ தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன தப்பு செஞ்சவொடனே பிசாசு வந்துடுவான் பாருங்க. நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா, இது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு. நான் சொல்லுவேன் அதனால தான் என்ன பண்ணிட்டார் அவர், வேற யாரையும் சர்டிஃபிகேட்டாக வைக்கல, உள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு உள்ளே கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்போது இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு தேவனை குறித்த ஒரு பெரிய ஃபீலிங்கை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, ஒரு பிள்ளை தாப்பன்ட்ட ஃபீலிங் உடைய பிள்ளையா இருக்குது. பிள்ளை அப்படியே எந்திரத்தனமாக இருக்கிறது இல்லை. தாப்பன்ட்ட தகப்பனே இன்றைக்கு சாப்பிடலாமா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் கிடையாது. எந்திரத்தனமாக இருக்கிறது இல்லை பாருங்க, மெக்கானிக்கராக இருக்கிறது இல்லை. பிள்ளை எப்படி இருக்குது, ஒரு ஃபீலிங்கோட நடந்துக்குது. கையை பிடிக்குது, காலை பிடிக்குது, மேலே ஏறி உட்காந்துக்குது, தோல் மேலே ஏறுது, ஆள் மேலே தலை மேலே ஏறுது, என்னெல்லாம் பண்ணுது. பிள்ளை இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணுது, கட்டி பிடிச்சிக்குது, விட மாட்டேங்குது, என்னெல்லாம் பண்ணுது. ஒரு ஃபீலிங் பாருங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது மெய்யான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தேவனிடத்திலே சில ஃபீலிங்ஸ் உடையவர்களாக இருக்கிறார்கள். எப்படியோ தெரியல, யாரோ சொல்லி என்னமோ பண்ணிட்டாங்க கிறிஸ்தவத்துக்குள்ள. கிறிஸ்தவர்கள்லாம் கோயிலுக்கு போகும்போது எந்த ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது கொண்டாந்துட்டாங்க. ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லாம் சட்டையை கட்டியே போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு பொம்மைங்க மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. சபைகளில் போனீங்கன்னா பொம்மைகள் மாதிரி அப்படியே இருப்பாங்க. பொம்மைகளே தான். அவரும் பிரசங்கியார் அவரு ஒரு இன்னொரு பொம்மை, இப்படியே வருவாரு, இப்படியே போவாரு, எல்லாம் எந்திரத்தனமா இருக்குது. ஆராதனை எல்லாமே ஒரு எந்திரத்தனமா, ஏதோ மெக்கானிக்கலா, ஒரு கோல்ட் அண்ட் கால்குலேட்டடா நடக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஃபீலிங் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல பாருங்க. இந்த ஃபீலிங் இழந்து போக கூடவே கூடாது பாருங்க. எந்திரத்தனம் வரவே கூடாது. நமக்குள்ள ஆண்டவரை நாம் விரும்புகிறோம், அவரை நேசிக்கிறோம், அவரை அன்பு கூறுகிறோம், அவர் பேரில் நமக்கு பாசம் இருக்குது, அவரை குறித்து வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய மனமெல்லாம் எண்ணமெல்லாம் அவரால் நிறைந்திருக்கிறது இல்லையா. அப்ப நமக்குள்ள ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைக்கு தகப்பனை பற்றி அப்படியெல்லாம் ஃபீலிங் இருக்குமோ அது போலவே நமக்கு இந்த பரலோக பிதாவை குறித்து ஃபீலிங்கு இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன், நான் கோயிலுக்கு ஒழுங்காக போயிடுவேங்க, என் டியூட்டியை நான் பண்ணிடுவேன், பைபிளில் சொல்லியிருக்கிற பிரின்சிபல்ஸ் படி அடியேன் நடந்துக்குவேன், ரொம்ப கரெக்ட், அவ்வளோதான். எந்திரத்தனம், மெக்கானிக்கல், அப்படியே கோல்ட் அண்ட் கால்குலேட்டடாக இருக்கிறாங்க. அவங்க தேவனிடத்தில் ஒரு பெரிய அன்போ வாஞ்சையோ ஒரு பசியோ தாகமோ ஒரு உற்சாகமோ ஒரு உணர்வோ அவர்களிடத்தில் பார்க்கவே முடியாது பாருங்க. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் தகப்பனாக இருக்கிறாரு. ஆகவே இந்த ஃபீலிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஃபீலிங்ஸ் எப்படி வெளிப்படுகிறது, தேவனை குறித்த நமக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா, பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக ஃபீலிங் இருக்கும். செத்த ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க விசுவாசிகள். செத்த கிறிஸ்தவங்கன்றாங்க பாருங்க. நான் சொல்றது டெட் மட்டும் இல்லை, எம்பாம்டு வேற. எம்பாம்டுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்பாம்னா இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் செத்த ஆள் ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து தான் அடக்கம் பண்ணுறாங்க பாருங்க. அதனால் முதல்ல அண்டர்டேக்கர் பாடியை எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக அந்த நாத்தங்கத்தை அடிக்காதபடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணி ஜோராக சூட்டை ஒன்று வாங்கி மாட்டி ஜம்முன்னு டையை ஏலம் காட்டி பவுடர்லாம் அடித்து ஜம்முன்னு டை அடிக்கிறவர் டை கூட அடித்து முடிக்கி எல்லாம் பக்காவாக பண்ணி ரொம்ப நீட்டாக ஆளை கொண்டாந்து வைப்பாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் செத்து போனார், அவர் சூட்டே மாட்ட மாட்டார் வாழ்நாளில்.
எப்போ பார்த்தாலும் ஜீன்ஸில் இருப்பார், கந்த கோலமாக இருப்பார் ஆளு மனுஷன். இப்படியே சுற்றிட்டு இருப்பார் அழுக்கும் இதுமா. அவர் செத்தார் பாருங்க, கொண்டாந்தான் பாருங்க பண்ணி டையை கட்டி சூட்டை மாட்டி ஜோராக டை அடித்து ஆளுக்கு ஜம்முன்னு கொண்டாந்தான் பாருங்க. எனக்கே இதாகிடுச்சு. அடே அப்பா, ஒரு நாள் கூட இப்படி பார்த்தது இல்லையே, அவர் அவ்வளோ ஜோராக இருக்கிறாரு. ஆனால் உயிர் தான் இல்லை, ரொம்ப ஜோராக இருக்கிறாரு. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்போ டெட் மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட் வந்து எம்பாம்டு கிறிஸ்டியன்ஸ், பதப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள். மரித்து பதப்படுத்தப்பட்டிருக்குது சரீரம், நாத்தங்க தான் அடிக்காது, ரொம்ப ஜோராக இருக்கும், நல்லா சென்ட்டுக்கிட்டலாம் அடிச்சிருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க, ஆள் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் உள்ள இந்த ஆவிக்குரிய ஜீவன்றது தான் ஒன்றுமே சுத்தமாக கிடையாது பாருங்க. ஆனால் பிள்ளைகளாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவார்கள். அது வெளிப்படும். எந்த விதத்தில் வெளிப்படும்? 1-2 விதம் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று, கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போதோ அல்லது அதனுடைய காரியங்களை கேட்கும் போதோ, பிரசங்கி கேட்கும் போதோ நமக்குள்ள இருந்து அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் கிளம்பி வருகிறது. ஒரு அடையாளம் இது. நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தில் ஆவி உடையவர்களா இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்குதா உள்ள? ஒரு அடையாளம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போதோ தியானிக்கும் போதோ அல்லது அதை குறித்த பிரசங்கங்களை கேட்கும் போதோ உங்களுக்குள்ளாக ஒரு அந்த ஃபீலிங் வந்து கிளம்பி வருகிறது. நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் தூண்டப்படுகிறது. இட் கெட்ஸ் ஸ்டேர்ட் அப் அண்ட் கிண்டில்ட் அப். எப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைய எடுத்து அப்பா வர்றாருன்னா பாருங்க, அவர் பைக்கு சத்தம் அங்கே கேட்கும், டர்ன்னு கேட்ட உடனே இங்கே இது குதிக்கும். ஹலோ, சின்ன பிள்ளை என்ன பண்ணும்? இங்கே அப்பா வந்தாச்சுன்னு குதிக்கும். இங்கே அவர் அங்கே உள்ளே வந்த உடனே ஓடி போய் பிடிக்கும். ஏதோ ஒரு கனெக்ஷன் அவங்க 2 பேருக்குள்ள இருக்குது. அப்பாவுடைய பிரசன்னம் வந்து அந்த குழந்தைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. சில நேரத்தில் அந்த அப்பா அந்த பிள்ளையை தூக்கி விளையாடி கொஞ்சி கட்டி அணைத்து முத்தமிடும் போது அந்த பிள்ளையுடைய முகத்தையும் உணர்வுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய நிலையே மாறி போயிடுது. அந்த அன்பில் அந்த தழைக்கிறது, அந்த பிள்ளை அதை விரும்புகிறது. அப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அதனுடைய சிரிப்பும் அதனுடைய சந்தோஷமும் அற்புதமானதாக இருக்கிறது இல்லையா? ஒன்றும் இல்லை, தொடவே வேண்டியதில்லை. சும்மா அப்பா உட்காந்து ஒரு 4 நல்ல வார்த்தை அந்த குழந்தைகிட்ட பேசி பட்சமாக பேசினா போதும், அந்த குழந்தை உடனே முகமே மலர்ந்துருது, சந்தோஷம் வந்துடுது அந்த பிள்ளைகிட்ட. எங்கேயோ இருக்கிற பிள்ளைகிட்ட அப்பா இங்கே உட்காந்துட்டு பேசினாலே இது வந்துடுது. அந்த எஃபெக்ட் தான் நான் சொல்லுகிறேன் வேத வசனத்தை கேட்கும்போது உண்டாகிறது. ஏன்னா வேத வசனம் என்ன? கடவுள் நம்மளோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவருடைய அன்பின் மொழியை நம்மோடு பேசுகிறார். அவருடைய அன்பின் வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். அவருடைய அன்பை நம் மீது பொழிகிறார். அதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்கிறது அவருடைய அன்பின் வார்த்தைகள் நம்மை நோக்கி அது வருகிறது. அந்த அன்பின் வார்த்தைகள் வரும்போது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் மனுஷனுக்குள்ள உண்டாகுது பாருங்க. அதனால தான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தாத ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துது. ஏன்னா இவர்களுக்கு வந்து அது பரலோக தகப்பனுடைய அன்பின் வார்த்தைகளாக இருக்கிறது. அவருடைய அரவணைப்பாய் இது இருக்கிறது. அதை குறித்த பிரசங்கங்கள், இந்த தேவனுடைய அன்பை குறித்த பிரசங்கங்கள், அவர் செய்திருக்கிற காரியங்களை குறித்த பிரசங்கங்கள், விளக்கங்கள்லாம் அந்த பிள்ளையை எடுத்து தூக்கி வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அப்படி இருக்கும். அதுபோல ஒரு எஃபெக்டை அவர்களுக்குள்ளே உண்டாக்குகிறது. அப்படி உண்டாக்கவில்லைன்னா பிள்ளை இல்லைன்னு அர்த்தம், வேற யாரோன்னு அர்த்தம். ரோட்ல யாரோ உட்காந்துருக்க போய் அப்பா மகனே அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்ப்பான் நம்மளை, கிறுக்க அந்த ஆளுன்னு. ஏன்னா அவன் பிள்ளையும் இல்லை, நீங்கள் அப்பனும் இல்லையா? கல் எடுத்து அடித்தாலும் அடிப்பான். ஏன்னா அவன் யாரோ நீங்கள் யாரோ, சம்பந்தமே கிடையாது 2 பேருக்கும். ஒருத்தர் பார்க்கும்போது எந்த சந்தோஷமே கிடையாது, ஒருத்தருடைய வார்த்தையில் இன்னொருத்தருக்கு எந்த மகிழ்ச்சியுமே கிடையாது, ஏன்னா எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்கும் அப்படி அல்ல. இவன் பிள்ளை, அவர் தகப்பன். ஆகவே அவருடைய வார்த்தை சொல்லப்படும் போது இவனுக்கு வந்து ஒரு அரவணைப்பு போல் இருக்குது. அது அன்பின் மொழியாக இருக்கிறது. அவனுக்கு அது இதமாக இருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அது உண்டு பண்ணுகிறது. பாருங்க, வந்து வசனத்தை கேட்குறவங்கள பாருங்க, இங்கே வந்து வசனத்தை கேட்குறவங்க பாருங்க எவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. சிலருக்கு ஆச்சரியம், என்ன அப்படி கேட்குறாங்களே ஜனங்க. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் ஒரு ரியல் கனெக்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு கிளப் அல்ல, ஒரு சோஷியல் கேதரிங் இல்லை.
இது வந்து ஒரு ஸ்தாபனம் அல்ல, இது ஒரு நிறுவனம் அல்ல. அதெல்லாம் சும்மா ஒரு பேர் இருக்குது, நிறுவனம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதல்ல இது. இது என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பிதாவோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு இடம், ஒருவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற இடம், அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடம். அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை கேட்டு மகிழுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்தவொடனே இப்படி உட்காந்துக்குவாங்க. எப்போ முடியும், இன்னும் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுவார், இதே தான் வேலை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தண்டனை மாதிரி பாவம். அவங்களுக்கு இந்த மொழி வந்து கர்த்தர் அவங்களோட பேசுகிற ஒரு மொழி இல்லை. அது அவங்க அப்படி பார்க்கறது இல்லை, அது அவங்களுக்கு அப்படி தெரியறது இல்லை. என்ன இவர் போட்டு அறுக்கிறாரே, எப்போ முடிப்பார், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், பசிக்குது, இன்னைக்கு இந்த சினிமா போடுறாங்களாமே அங்கே, அது இந்நேரம் ஆரம்பிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் அவங்க பாருங்கள், அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியும். இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்குதாமே, அதெல்லாம் பெருசாக தெரியும். இது வந்து ஒன்றும் கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஒரு முக்கியமானதாக தோணவே தோணாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள கோவிச்சு பிரயோஜனம் கிடையாது. சில பிரசங்க யாருங்க அவங்கள போட்டு திட்டுறது பிரயோஜனம் கிடையாது. அவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கு வழங்காது, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. யாரோ கூப்பிட்டு வந்திருக்காங்க, உட்கார வச்சுருக்காங்க, பாட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இதை குறித்த ஒரு பெரிய வாஞ்சையும் பசிதாகவும் அவர்களுக்கு இருக்கும். ஒருவன் ஆவியானவர் இழுக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு பசிதாகம் உண்டு. இன்னும் ரட்சிக்கப்படனா கூட ஆவியானவருடைய கிரியை அவனுக்குள்ளே இருந்து அவன் இழுக்கப்பட்டானாலே அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பசியும் தாகமும் வாஞ்சையும் அன்பும் பிரவாகித்து ஓடும். கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேணும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை அவனுக்குள்ளே உண்டாகும். இருக்கீங்களா? சரி, ரெண்டாவது, இது ஜெப வாழ்க்கையிலும் இது வெளிப்படும். எது? இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அது உண்டாக்குகிற ஃபீலிங்ஸ் ஜபத்திலையும் அது வெளிப்படும். அப்பா என்கிற வார்த்தை அரமேயிக் மொழியில் உள்ள வார்த்தை. யூதர்கள் அந்த காலத்தில் அரமேயிக் என்கிற மொழியை பேசினாங்க இயேசுவின் காலத்தில். தகப்பனே என்கிறது வந்து எல்லாரும் பொதுவாக யூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த அப்பா என்கிறது இந்த யூதர்கள் மத்தியில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் நெருக்கத்தை ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அப்பா என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. உண்மையாக பிள்ளையாக இருக்கவங்க தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டுன்னு இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை அந்த தகப்பனோடு நெருக்கத்தை உணர்கிற பிள்ளை, தகப்பனுக்கு ரொம்ப செல்லமாக இருந்து, தகப்பனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்து, தகப்பனை அதிகமாக நேசித்து அந்த தகப்பனுடைய பிரசன்னத்தில் மகிழுகிற அந்த பிள்ளை தான் என்ன பண்ணுது, அந்த நெருக்கத்தை காட்டும்படியாக உபயோகப்படுத்துகிற ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அடிமைகள்லாம் இருந்து வந்தாங்க பாருங்கள், ஸ்லேவ்ஸ் எல்லாம் இருந்த காலம். ஸ்லேவ்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு 4 ஸ்லேவ் இருக்காங்கன்னா அவர்களுக்கு அந்த வீட்டு சொந்தக்காரன் ஒரு தகப்பன் மாதிரி தான். ஏன்னா அவன் தான் சாப்பாடு போடுறான், துணிமணி கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். இருந்தாலும் அவனை தகப்பன்னு மட்டும் கூப்பிட முடியாது. அவங்க அந்த உரிமை அவளுக்கு கிடையவே கிடையாது. அப்பாலாம் கூப்பிடவே முடியாது. அவனை எஜமானன் தான் கூப்பிடணும். அவன் முன்னால் கை கட்டி பயந்து தான் நிற்கணும். அப்படி கூப்பிட முடியாது. அப்போ எதுக்கு இப்படி பவுல் அப்போஸ்தலன் இதை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவின்னு சொல்கிறாரு? ஏன்னு சொன்னால், நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நாம் தூரமாக பயந்துட்டு நிற்கிறவங்கள தேவனுக்கு முன்பாக நாம் நடுங்கிட்டு நிற்கிறவங்கள அப்படிப்பட்ட ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற நாம் ஸ்லேவா நடந்து கூடாது. பாருங்க, யாரோ ஒரு அந்நிய மாதிரி நடந்து கூடாது, வேலைக்கார மாதிரி நடந்து கூடாது, எவனோ ஒருத்தன் யார் வீட்லையோ வந்து கதவு தட்டி நிற்கிற மாதிரி நிற்கக்கூடாது. இது நம்ம வீடு, இது நம்ம குடும்பம், இது இவர் நம்முடைய தகப்பன் என்கிற விதத்தில் உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறான்னு சொல்றார். என்ன அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க. பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பயந்துட்டு தூரமாக நிற்காதீங்க. பாருங்க, சபையில் ஒரு பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டோம் பாருங்க. நிறைய ஜனங்களுக்கு என்ன சொல்லிட்டோம், நீ கொஞ்சம் கூட தகுதி கிடையாது, கர்த்தருக்கு முன்னால் வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி. நிறைய பேர் இந்த சபைகளில் போனீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அதாவது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போவே அந்த ட்ரெண்டை செட் பண்ணுவாங்க. ஆண்டவரே கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது நாங்கள், அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. சபை ஆராதனை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆண்டவரே நாங்கள் அருகதையற்றவர்கள், நாங்கள் தகுதியற்ற, நான் குப்பை ஐயா, நாங்கள் தூசியா. முதல் அரை மணி நேரத்துக்கு இது ஓடிட்டு இருக்குது. அப்புறம் மீதி நீங்கள் 10 மணி நேரம் என்ன பண்ணாலும் அது விளங்காது பாருங்க. ஏன்னு சொன்னால், அரை மணி நேரம் இதை ஓட்டிருக்கீங்களே, நாங்கள் குப்பை ஐயா, தூசி ஐயா, புழு ஐயா, பூச்சி ஐயா, நாங்கள் அருகதையற்றவர்கள் ஐயா, தகுதியற்றவர்கள் ஐயான்னு இதையே சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் என்னத்தை பிரசங்கம் பண்ணாலும் அது ஒன்றும் எதுவும்
இதை நிறைய பேர் உணர்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதை உணர்ந்து வர்றாங்க பாருங்க. ரொம்ப முக்கியம். நம்ம கூடி வரும்போது எப்படி அணுகுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வரும்போதே பிச்சைக்கார மாதிரி வரக்கூடாது. வீடுகளில் பிச்சை கேட்குறான் பாருங்க. அந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ பிஹேவ் பண்ணுறதை பார்த்தா, நாங்கள் கொஞ்சமும் தகுதியற்றவர்கள், இருந்தாலும் வந்திருக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், இப்படி தான் போகிறாங்க பாருங்க. யாரும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக நாங்கள் வருகிறோம், நாங்கள் உடைய பிள்ளைகள் என்று எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எங்களுக்குள்ளே சாட்சியிட்டு கொண்டிருக்கிறது, உடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வோடு நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த தைரியத்தோடு வந்திருக்கிறோம், உடைய வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்றுவீர் என்று நம்பி வந்திருக்கிறோம். இப்படி பேசுறதே கிடையாது, யாரும் சொல்றதே கிடையாது. அப்படி சொன்னால இந்த சர்வீஸ் வேற மாதிரி போகும். அதுதான் சர்வீஸ், மீதி என்னன்னு தெரியல. அப்ப ஜெபத்தில் அது வெளிப்படுகிறது பாருங்க. ஜெபத்தில் இந்த அப்பா பிதாவே என்கிற வார்த்தை அடிமைகள் உபயோகப்படுத்த முடியாத ஒரு வார்த்தை, பிள்ளைகள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதான் சொல்றாரு, பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். இங்கே கூப்பிட பண்ணுகிற ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவின்னு சொல்லியிருக்குது. இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கர் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, the spirit that causes us to cry abba father. cry abba father. cry என்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஏன்னா அந்த வெறும் கூப்பிடுறது இல்லை, அப்பான்னு கூப்பிடுறது இல்லை, எந்த விதத்தில் கூப்பிடுறோம்ன்றது அந்த வார்த்தை இண்டிகேட் பண்ணுது. அது அங்கே வருது, தமிழில் சரியாக வெளிப்படலை அந்த வார்த்தை. cry abba father. cryனா வெறும் அழுகிறது இல்லை, cryன்னா ஒரு இமோஷன் கலந்த ஒரு கூப்பிடுதல், ஒரு உணர்ச்சி பெருக்கெடுத்து உணர்ச்சியால் பொங்கி ஒரு ஃபெர்வன்சியோட, ஒரு இன்டென்சிட்டியோட, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு ஏர்னஸ்ட்னஸோட, ரொம்ப ஊக்கமாக, ரொம்ப உணர்ச்சி பெருக்கெடுத்து அவரை கூப்பிடுவது. அப்ப மெய்யான கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுகிற விதமே வேற. அதில் சில உணர்ச்சிகள் இருக்கும், அதில் சில உணர்ச்சி பெருக்கெடுத்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவருடைய பாசத்தை எல்லாம் பொழிகிறார்கள், அவர் பொழிகிறார், இவங்க அவர் மேலே பொழிகிறார்கள். இப்படி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது இருக்கு பாருங்க. ஆனால் பிள்ளைகளாக இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் கோல்ட் அண்ட் கால்குலேட்டடாக இருக்கும் அவங்க ஜெபம். சிலருக்கெல்லாம் எழுதி கொடுக்கலாம், அந்த ஜெபமே வராது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் கூட எழுதி கொடுத்துடணும் அவங்களுக்கு. அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் மொல்லமாக தடவி தடவி வாசித்தே ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த வாசிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது, ஜெபம் வரமாட்டேங்குது பாருங்க. எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுக்கலன்னா பாவம் தொலைஞ்சாங்க அவங்க. எழுதி கொடுக்கலன்னா போச்சு, அன்னைக்கு ஜெபம் கந்தலாயிடும். அது ஜெபமாக இருக்காது, வராது ஜெபம். ஏன்னு சொன்னால், இது ஏதோ ஒரு எந்திரத்தனமாக ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு பாருங்க. அதனால இவங்களுக்கு 52 வாரத்துக்கு எழுதி கொடுத்துடணும் ஜெபத்தை. முதல் ஜெபம்னா, 2ஆவது ஜெபம்னா, 3ஆவது ஜெபம்னா, 4ஆவது ஜெபம்னா எல்லாம் எழுதி கொடுத்துடணும். ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், அந்த ஜெபத்தையும் எழுதி கொடுத்துடணும். உள்ளே போனது ஜெபம்னா, வெளியே வரதா ஜெபம்னா, எல்லாம் ஒன்றுமே என்னத்தை படித்தாங்கன்னு தெரியல. எல்லா ஜெபத்தையும் எழுதி கொடுத்துடணும். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அந்த புக்கை ஒன்று வச்சுக்கிட்டு திறந்து வாசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். ஆனால் அந்த இஷ்யூவை பாருங்கள் என்னன்னா உள்ளத்திலிருந்து ஒன்றும் வரமாட்டேங்க. அதில் எந்த உணர்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் பிள்ளை ஐஸ்கிரீம் விரும்புது, நீங்கள் தான் அப்பா, உங்கள் பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இப்படி வருதுன்னு வைங்க, இந்த வீட்டை எங்களுக்காக வாடகைக்கு எடுத்து எங்களை எல்லாம் இங்கே வைத்து எங்களை இந்நாள் வரைக்கும் காப்பாற்றி வருகிற எங்களுடைய அருமை தந்தையே, இன்றைக்கு மத்தியானம் 12 மணி அளவுக்கு சென்னை புரசவாக்கத்தில் உள்ள பாஸ்கின் ராபின்ஸ் என்கிற ஐஸ்கிரீம் கடைக்கு அடியேனை கூட்டி சென்று ஒரு 2 ஸ்கூப் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் உமக்கு சித்தமானால் வாங்கி தருவீரோ? அப்படின்னா எப்படி இருக்கும்?
நானாக இருந்தால் இந்த நாடகம் என்ன பண்ண பலார்னு 2 போடுவேன். என்னது இது நாடகம்? உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் வேணும்னு கேளு. இது என்ன ஜபமா? அது எவ்வளோ ஒரு வேடிக்கையாக இருக்குது பாருங்க. அதில் எந்த உறவினுடைய அடையாளமே கிடையாது பாருங்க. அங்கே அப்பா மகன்ற அந்த உறவுக்கு எந்த விதமான அறிகுறியே இல்லை, எந்த ஜீவனும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது பாருங்க. அங்கே வெறும் கோல்டு கால்குலேட்டட் வேர்ட்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் செரமோனி அண்ட் தட் இஸ் அபவுட் இட். வேற ஒன்றுமே கிடையாது. வெறும் ரிச்சுவலும் செரமோனி தான் இருக்குது ஒழிய எந்த விதமான இது ஜனங்க இதில் இப்படியே வளர்ந்துக்கிட்டு கிடக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது என்னன்னு. இது சட்டை வேணும்னா ஷூ வேணும்னா எது வேணும்னாலும் இப்படி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு வந்து இப்படி வாஸ்தா எப்படி இருக்கும்? அடியார்களுக்கு இன்றைக்கு ஷூ தேவைப்படுகிறது, அந்த ஷூவை நீர் நிச்சயமாக தர வேண்டும், உமக்கு சித்தமானால் இதை அருள்வீராக இப்படின்னு வந்தா தாப்பனாருக்கே வெக்கக்கேடா இருக்கும். என்னத்தை பிள்ளைகளை பெற்றோம், என்ன இது மானக்கேடா இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கறதுக்குள்ள வாயை மூடி உள்ள கூட்டு போடுவாங்க. இது என்ன இதுன்னு சிரிக்க மாட்டாங்க யாராவது பார்த்தா. ஆனால் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. நடக்குது. இது எவ்வளோ பெரிய தவறு பாருங்க. அது ஏன் சொல்றேன்னு சொன்னா, கிரை அப்பா ஃபாதர், கிரை அப்பா ஃபாதர்னா அப்பா பிதாவே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ச்சி பெருக்கோடு கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்படிப்பட்ட ஒரு கூப்பிடுதலை உண்டாக்குகிறது இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆராதனையும் அப்படிதான் இருக்கு பாருங்க. ஒரு ஆவிக்குரிய ஆராதனையும் அப்படிதான். ஆவிக்குரிய ஆராதனைன்னா சிலர் என்ன நினைச்சிட்டாங்க, கடவுளுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா அங்கே சைலண்டா இருக்கணும், ஸ்டிஃபா இருக்கணும். chosen and frozen or frozen and chosen, whichever way it is. அப்படி இருக்கணும், சைலண்டா இருக்கணும், இதாக இருக்கணும், அப்பதான் மரியாதைன்னு நினைக்கிறேன். எங்க சொல்லியிருக்கு பைபிளில்? வேதம் சொல்லுது, சகல ஜனங்களை கை கொட்டி தேவனை கம்பீரமாய் பாடுங்கள், ஷவுட் unto the Lord with a voice of triumph இருக்குது. வேத வசனத்தில் எப்படியெல்லாம் கத்தரை துதிக்க சொல்லுது, கத்தரை கையில் உயர்த்தி துதியங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் துதிக்க சொல்லி இருக்குது வேத வசனத்தில். இசை கருவியில் வாசிக்க சொல்லுது, எல்லாம் பண்ண சொல்லுது. ஆனால் ஜனங்களுக்கு புரியுறதே இல்லை பாருங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கோல்டாக சைலண்ட்டாக அசையாமல் ஆடாமல் அப்படியே பொம்மை மாதிரி போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்று அப்படியே உட்காந்து உட்காந்து அதில் பிரசங்கம் பண்ணுற ஆளுகளுக்கு இது ஒரு பெரிய தண்டனை மாதிரி. அதில் பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கெல்லாம் வெறுத்து போயிடும். யாரும் எந்த அசைவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படியே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கும் அந்த மெசேஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் இது பிதாவினுடைய அன்பின் மொழி அல்ல அவர்களுக்கு. அந்த அர்த்தத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்கிறது கிடையாது. ஆவிக்குரிய ஆராதனை எப்படி இருக்கும்? there will be a spontaneity. எல்லாம் வந்து கோல்ட் அண்ட் கால்குலேட்டடாக இருக்காது. அவர்கள் நினைத்ததை செய்கிறாங்க. அங்கே கையை உயர்த்தணுமா உயர்த்துறாங்க, கையை தட்டணுமா தட்டுறாங்க, சத்தம் போடணுமா போடுறாங்க, அமைதலாக இருக்கணுமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வருது, அவங்களுடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து அந்த ஆராதனையில் உணர்ச்சிகள் எல்லாமே பேட்னு சொல்ல முடியாது. சபைக்கு வர்றப்ப மட்டும் உணர்ச்சியை பேன் பண்ணிடுறோம். கிரிக்கெட் மேட்ச்சில் போய் ஓன்னு கூச்சல் போடுறது. ஆனால் சபையில் ஒரு வாயை திறந்து ஒரு சத்தம் பக்கத்தில் இருக்கவங்க கூட கேட்காது இவங்க என்ன பாடினாங்கன்னு. கடவுளுக்கு தான் வெளிச்சம் இவங்க என்ன பாடினாங்கன்னு அப்படி பாடுறது. ஏன்னா சபை உள்ள குவாய்ட்டாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும், மரியாதை இருக்கணும், ரொம்ப ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு. ஆண்டவர் இந்த மாதிரி மரியாதையை வேணான்றார். முதல்ல என்ன, அன்பு கூறு, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறு, உன் மரியாதை எனக்கு வேணான்றார். அன்பு கூறு, அதான் மரியாதை. நான் உன்னை அன்பு கூறுகிறேன், நீ என்ன அன்பு கூறுன்றார். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, ஜனங்க ஆவிக்குரிய ஆராதனையில் வந்தீங்கன்னா ஜனங்க தங்களை மறந்துடுறாங்க. தங்களை மறந்து கர்த்தரை துதிக்கிறார்கள், அவர்கள் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அப்படி உள்ளத்திலிருந்து அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதைத்தான் சொல்லி இருக்குது, அப்பா பிதாவே என்று கிரை பண்ணுகிற ஆவி. கிரை என்றது ரொம்ப அழுத்தமான ஒரு வார்த்தை. ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு கூப்பிடுகிற ஆவி. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா.